பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்ரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டின் பலாபலன்களை ரத்தின சுருக்கமாக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே கன்னியிலே உள்ளடங்கிய உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட பாதங்கள் அனைத்தும் கல்விக்கு காரகனாகிய புதனை ஆட்சி வீடாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9வது இடத்திலே இருந்து வந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10வது இடத்திலே வருகிறார். மேலும் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் அதிசாரமாக லாபஸ்தானத்திற்கு 11வது இடத்திற்கு வருகிறார். மீண்டும் வக்ரகதியிலே டிசம்பர் 5 முதல் 10ஆம் இடம் செல்லுகின்றார். மே 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7, 1 இடங்களில் இருந்த ராகு கேது இப்பொழுது 6, 12 என்ற நிலையிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். வருடம் முழுவதும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வருடம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வின் காரணமாக வேறு ஊருக்கு மாற்றமடைவார்கள். தொழில் துறையிலே அலைச்சலும் வளர்ச்சியும் கலந்து இருக்கும். வருடம் முழுவதும் உங்கள் ராசியின் சனியின் பார்வையிலே இருப்பதால் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனால் காரிய தடைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வராது. குழந்தைகளுடைய கல்வி நல்ல முறையிலே அமையும். தொழில் துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்ப சூழல் அமைதியாய் இருக்கும். பொறுமையுடன் இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளலாம். புதிய முயற்சிகள் தாமதமானாலும் காரியத்தை எதிர்த்து கொள்ளலாம். தனக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்லதொரு கல்லூரிகளிலே இடம் கிடைக்க பெறுவார்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற தமிழ் புத்தாண்டிலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய் தீபம், ஒவ்வொரு சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வரும். மொத்தத்தில் கன்னியா ராசிக்கு இந்த வருடம் 65% நன்மைகளை பெறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும்.